வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் தற்பொழுது 5 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமான காரணம். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து 47ஆக இருந்த எம்எல்ஏக்கள் தற்பொழுது 42 எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். அதில் சி.வி. சண்முகமும் எப்போ வேண்டுமானாலும் ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முழுமையாக எதிர்ப்புகளை தற்பொழுது அதிமுகவில் உருவாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி தொண்டர்கள் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். தேவையில்லாமல் எடப்பாடி திமுகவுடன் கைகோர்க்க நினைத்ததுதான் தவறு. எடப்பாடி இருக்கின்ற இடத்தில் சசிகலா அவர்கள் வர வேண்டும். அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த திமுக இனி கட்சிக்கு கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி ஏன் சம்மதம் தெரிவித்தார்? இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் மனரீதியாக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளை எடப்பாடிக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் இனியும் எடப்பாடி இருக்கக்கூடாது. மற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதை விட ஒருவர் ராஜினாமா செய்து பொதுச்செயலாளர் பதவியை அவர் பறித்துவிட்டால் மற்றவர்கள் அனைவரும் சிறப்பாக களப்பணிகளை மேற்கொள்வார்கள். பொதுச்செயலாளர் பதவிற்கு சரியானவர் தகுதியானவர் சசிகலா மட்டும்தான். அந்த இடத்தை வேறு யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்பட்டது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தவில்லை. தற்பொழுது அதிமுக தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் முழுமையான காரணம். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததற்கும் எடப்பாடி தான் காரணம். இவர்கள் ராஜினாமா செய்வதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டால் கட்சி நிச்சயமாக வருகின்ற இடைத்தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவை மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை எடப்பாடி செய்ததும் தற்பொழுது தோல்விக்கு வழிவகை செய்துவிட்டது. இனியும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அவரை உடனடியாக மாற்றுங்கள் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எடப்பாடி ராஜினாமா செய்யலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.